என்ன மணி 7 ஆகுது, 2 பேரையும் காணோம். இன்னைக்கு ஸ்கூலுன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கான் போல. டேய் கார்த்தி, டேய் கார்த்தி. அப்பா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா, இருங்க வரேன். ஏமா சுகன்யா, நீ என்ன பண்ற? எதுக்குங்க காலையிலேயே கத்திட்டு இருக்கீங்க? அவன் ஸ்கூலுக்கு போனதா நான் சமையல் பண்ண வேண்டாமா? என்ன காலையில் 7 வித சாப்பாடா பண்ற? அந்த தயிர் சாதம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? தயிர் சாதமோ மோர் சாதமோ சாப்பாடு அடுப்புல வச்சாதானே ரெடி ஆகும். தயிர் சாதம்னாப்ல அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல ஏறி உட்காந்துருமா? சரிம்மா, சாப்பாடு மட்டும் தானே வடிக்க போற. காலையில் ஒரு காப்பி வந்து கொடுக்குறியா? இதை சேர்த்து 3ஆவது தடவை காப்பி வைக்கீங்க. சரிம்மா, டீயாச்சும் போட்டு கொடுமா. ஏன் பரோட்டா போட்டு தரட்டா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. நைட்டு விட்டா நினச்சேன், இந்த காலையில் ஆரம்பிச்சிட்டால. என்னங்க பேச்சவே காணோம்? ஏம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாமா, நீ அவனுக்கு ரெடி பண்ணி அனுப்பு போ. அந்த பயம் இருக்கட்டும். என்னப்பா இன்னைக்கு கவியை கூப்பிட்டு வர போறீங்களா? ஆமாடா, வாரேன்னா. உனக்கு தான் நாளையோட பரீட்சை முடியுதுல்ல, அவளுக்கு ஆரம்பிக்கல, அதனால கூப்பிட்டு வரேன். சரியா? சரிப்பா கூப்பிட்டு வாங்க. குட்டி சத்தம் வா வா, இன்னையிலேருந்து தான் நம்மளோட என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எதுல ஏறி போய் உட்காந்துருக்க? கொடுங்கம்மா, காலையில் ஏதோ ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்க, பிரெட் ஆம்லேட்டா ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாடா ரெடி பண்ணிட்டேன். அந்த பக்கத்துல இருக்கு பாரு, தட்டுல எடுத்து சாப்பிடு. ஏம்மா டிஃபன் பாக்ஸில் இன்னொன்று எடுத்து வைக்க சொன்னல, வச்சிங்களா? எல்லாம் எடுத்து பையில வச்சிட்டேன்டா. போகும்போது அப்படியே எட்டு போ, அங்க ஹால்ல தான் இருக்குது. ஆ சரிங்கம்மா. என்னடா ரொம்ப தங்கச்சி மேல பாசம் மாதிரி காமிச்சுக்கிடுது? அப்பாட்ட என்ன கேட்ட? உங்கள் சவுண்டு காலையிலேயே காதை கிழிச்சிருச்சுல, நான் போய் வாய் விட்டேன், நான் எனக்கு திட்டு விலகவா? அதனால தான் நான் தங்கச்சி வராளான்னு கேட்டுட்டு அப்படியே இப்படி வந்துட்டேன். சரிடா சாப்பிடு. நான் அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அவர் டீ கேட்டாரு, நான் கொண்டு போய் கொடுத்தேன். சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு அப்படியே கிளம்புறேன். என்ன அப்பா காணோம், இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. என்னடா, என்ன சாப்பிடுத? டீ கொடுத்தாங்கப்பா அம்மா, டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு டீ கேட்டேன்டா, இன்னியும் வரல. இப்போ தான் கொண்டு வந்தாங்கப்பா, உங்களை காணங்க. அப்பா அம்மா உள்ளே கொண்டு போயிட்டாங்க, வருவாங்க. அம்மாவும் பையனும் நல்லா வாயிலேயே வடை சுடுங்க. உங்ககிட்ட பேசணுன்னா அப்படி செஞ்சால் தான் முடியும். எல்லா பரீட்சையும் எப்படி எழுதியிருக்கிற? ஆ நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. பரீட்சையை பற்றி பேசினா மட்டும் சவுண்டு உள்ளே போயிடுது என்ன? இல்லைப்பா, எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன். சரி எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாய். ஆமாம், பரீட்சையை பற்றி பேசினா ஓடிடு. எப்படி ஓடுறான் பாரு. ஏங்க இந்தாங்க காப்பி. குடுமா. அவனுக்கு ஸ்கூலுக்கு பிரெட் ஆம்லேட் போட்டேன், அதுல 2 கிடக்கு. உங்களுக்கு வேணுமா? பிரெட் ஆம்லேட் செஞ்சுருக்கேன், வேணுமா வேண்டாமான்னு கேட்க வேண்டியதானே? ஏதோ குப்பையில் கிடக்கிறத போடாத மாதிரி வேணுமா வேண்டாமான்னு கேட்குற. இந்த செஞ்சு உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு தானே கேட்டேன். வேண்டாமா, நைட்டு புரோட்டா சாப்பிட்டதே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இந்த டீ மட்டும் போதும். நான் போய் உங்கள் அம்மா வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். எங்க பைக் சவுண்டு கேட்குது, உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க போல. அவங்க பைக்கை வாங்கிட்டு போயிட்டு வந்துருங்க. சரி, நான் போயிட்டு வரேன். உங்கள் அம்மாட்ட எதுவும் சொல்லணுமா, இல்லைன்னா நீ கூட வரியா? இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. துணியெல்லாம் சோப் போடணும், வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். மணி 8:30 தான் ஆகுது. ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு துணியை துவைச்சிட்டு கொஞ்சம் படுப்போம்.